உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இருக்கிறவரே துதிக்கிற ராஜா, காலை நேரத்தில் நீர் உம்முடைய இறை ஆசீர்வாதத்தினாலே ஜீவனோடு எழுப்பி இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை தார். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பாடல் பாடுகின்றவர்களையும் அருமையான ஆண்டவர் சாரியும் தியாக சாரியும் அன்பர் சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே இறை ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் இறைவனை துதிக்கும்படியாய் 568வது பாடலாகிய இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். நம்முடைய பின்னிணைப்பு கீதங்களிலே 568வது பாடல். சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது, பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது, உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெளிந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். ஆட்டுக்குட்டியும் சுருளேடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த வர்த்தி லேம்ப், வர்த்தி லேம்ப். அரியணையில் வீற்றிருந்தவாறு வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை தகுதியற்றவர் எவரையும் காணவில்லை என்று நான் தேம்பி அழுந்தேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்தும் ஆனவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைச்சூழ ஒன்று நிற்க கண்டேன். அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்து அது படித்தது என்றார் என்பது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி ஆட்டுக்குட்டியை, அதாவது மரணத்திற்கு சென்று மரணத்தை வெற்றி சிறந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய செய்தியையும் முத்திரை போடப்பட்ட சுருளேடை பற்றியும் நாம் பார்க்கின்றோம். இந்த முத்திரை போடப்பட்ட சுருளேடு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஆண்டவருடைய வலக்கையில் அது இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அதை வைத்திருக்கிறார். பொதுவாக திருமறையில் வலது கை என்று நாம் சொல்லுகிற போது அது ஆண்டவருடைய பவர் ஹேண்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவேன் என்று கடைசியாக முடிக்கும்போது அது நீதியின் வலக்கரம் இல்லையா? யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய நீதியின் வலக்கரம் சாதேக் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே போல இந்த புத்தகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வல்லமையை, அதே நேரத்தில் அதை யாரும் திறக்க முடியாத அளவுக்கு அது மூடப்பட்டிருக்கிறது, சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் இந்த முக்கியமான புத்தகத்தினுடைய அருமையாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, 4 முதல் 5 நம்ம பார்க்கிறோம், த லயன் அண்ட் த லேம்ப். யூதா குலத்தின் ராஜசிங்கமாக இயேசு ஆண்டவர் அதை திறக்கும்படியாக இந்த முத்திரையை உடைத்து திறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். த லைன் ஆஃப் ஜூதா இல்லையா? த லைன் ஆஃப் ஜூதா அப்படின்னு பார்க்கும்போது யூதா குலக்கொழுந்திலிருந்து வந்தவர். யூதா தான் இயேசு ஆண்டவர் பிறந்த குலக்கொழுந்தாக, தாவீதின் வம்சமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வரும், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி தலைக்கும், அது எல்லாரையும் ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யூதாவின் குலக்கொழுந்து வேர் தான் இயேசு ஆண்டவர். அவர் இந்த புத்தகத்தை திறந்து அதில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார் இல்லையா? த ரூட் ஆஃப் டேவிட், அதான் நம்ம பார்க்குறோம். ரூட் ஆஃப் கிங் டேவிட் என்று பார்க்குறோம். இவருடைய தகப்பனார் தான் நம்ம ஈசா என்று நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது 6-7 வசனங்கள். த வர்த்தி லேம்ப். லேம்ப் என்று சொல்லுகிற போது ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் யாருன்னா ஏசாமி. அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் மரித்தவர். நம்முடைய வியாதிகளை பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து உரிந்து கொண்டவர். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் as the lamb who was slain. நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர், நமக்காக நொறுக்கப்பட்ட ஆண்டவர், நமக்காக வாதிக்கப்பட்டவர். ஏசாயா 53 பார்க்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவரை மனிதர்கள் வெறுக்கக்கூடியவராய் அவர் இருந்தார். அவ்வளவு அவருடைய முகம் அவருக்கு கோரமாக இருந்தது. அவரை அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள் என்று அந்த பகுதியிலே ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆசீர்வாதமாய்
நமக்கு ஜீவனை பெற்று தந்திருக்கிறார், உயிர் தெளிந்திருக்கிறார். இந்த உயிர் தெளிந்த இயேசுவின் ஆட்டுக்குட்டி தான் இந்த பகுதியில் நமக்கு காணப்படுகிறது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவரே அந்த தோல் சுருளை அவர் திறக்கக்கூடியவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. அதான் நம்ம பார்க்குறோம். அன்பானவரே, அப்போ இங்கே என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்? இயேசு ஆண்டவர் மாத்திரமே நம்மை விடுதலை செய்யக்கூடியவர். அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்வின் அச்சாரமாக தலைவராய் இருக்கக்கூடியவர். அவர் மட்டும்தான் நம்மளை அவர் விடுதலை செய்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவர் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த அருமையான புத்தகத்தில் குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஆரம்ப நிலை கிறிஸ்தவ மக்களுக்காக, பாடுபட்ட மக்களுக்காக எழுதப்பெற்றது. அதனால் இதில் இருக்கிற அடையாளங்கள், எண்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்த பகுதியில் நம்ம புரிந்து கொள்ளும் போது ஜீசஸ் ஒர்த்தினஸ், பேசேஜ் ஹைலைட்ஸ் ஜீசஸ் ஒர்த்தினஸ் டு ரெடீம் அண்ட் ரூல். அவர் மட்டுமே நம்மை ஆட்சி செய்யவும் நம்மை வழிநடத்தவும் முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த புத்தகத்தில், இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, விடுதலை செய்கின்ற ஆண்டவர், ரிடம்ஷன். The lamb's sacrifice is emphasized as the means of redemption. நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ஆனால் ஏசாமி சிலுவையில் மரித்ததை அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை யோவான் ஸ்நானகன் சொல்வார். அப்போது நமக்காக இந்த உலகத்தில் பலியாய் வந்தவர் தான் இயேசு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பலவிதமான பலிகளை பார்க்க, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இல்லையா, உணவு நிவாரண பலி, அது மாதிரி நிறைய பலிகளை நம்ம பார்க்குறோம், போஜன பலி அப்படியெல்லாம். அப்போ அந்த பலிகளுக்கெல்லாம் நிரந்தர பலியாக கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் 6ஆம் வார்த்தையில் அவர் சொல்லும்போது, இந்த உலகத்தில் எல்லா பலிகளையும் நான் இந்த சிலுவையில் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக தியாகமாய் தன்னை தந்தார் என்பதை இந்த பகுதியில் மிக தெளிவாக இந்த ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்களுக்கு இங்கே யோவான் தெளிவுபடுத்துகின்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் மட்டும்தான் நம்ம வணங்கணும். அவரை நம்ம வணங்கும் போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறோம். ஏன்னா இந்த புத்தகம் எழுதும்போது கிறிஸ்தவர்கள் நிறைய துன்பத்தில் இருக்கிறாங்க, இல்லையா, கஷ்டத்தில், பிரச்சனையில், பலவீனத்தில், குறிப்பாக அந்நிய ராஜாக்கள், ரோம சக்கரவர்த்தியினுடைய பெரிய ஆளுகை கீழே அவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்தப்படுறாங்க. பர்சிக்யூட்டிங், த சர்ச் வாஸ் பர்சிக்யூட்டிங் பை த ரோமன் எம்பரர்ஸ். திருச்சபை என்பது அன்றைக்கு ஆதி திருச்சபை ரோம சக்கரவர்த்திகளாலே துன்புறுத்தப்பட்டது. அந்த துன்புறுத்தப்பட்ட நிலையில் இவர்கள் இயேசுவை வணங்கும் போது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது தொழுகை. அன்னைக்கு யாரை வணங்க சொன்னாங்கன்னா ரோம சக்கரவர்த்திகளை வணங்க சொன்னாங்க. சிலைகளை செய்துவிட்டு ரோம சக்கரவர்த்திகளை வணங்க. ஆனால் நமக்கு தெரியும் முதல் கற்பனை என்ன? தேவனாகிய கர்த்தர் நானே, என்னென்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சுரூபத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம். அதான் ரொம்ப அழகான கற்பனை. அப்போ மாற்றில் ஒருத்தருக்கு என்ன சொல்றாருன்னா, நாம் கடவுளுக்கு பயந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளுக்கு ஏற்ப நாம் கடவுளை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. எந்த பொருளையோ எந்த படைப்பையோ எதுவுமே வணங்கக்கூடாது, இல்லையா. நம்ம சில இடத்துல எழுதி வைத்திருப்பாங்க என்னன்னாக்கா, படைத்தவனை வணங்கு, படைத்தவனை வணங்கு, படைப்பை வணங்காதே, படைத்தவனை வணங்கு, படைப்பை வணங்காது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இந்த நேரத்தில் அவரை தொழுகை செய்ய காத்திருக்கிறோம். ஷோஸ் த வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் த lamb. இயேசுவை நம்ம தேவ ஆட்டுக்குட்டியாக நாம் வணங்க வேண்டும். அதான் இதில் த கிறிஸ்டாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது கிறிஸ்டியல் சிந்தனை என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட ஆடாய் இருக்கிறார். ஜீசஸ் வாஸ் த கில்ட் பை த பாரிசிஸ், சாதுசிஸ், ஜூஸ். அதை நம்ம பார்க்குறோம். சாக்ரிஃபிஷியல் lamb, இயேசுனுடைய பணி நமக்காய் அடிக்கப்பட்ட ஆடு. ரெண்டாவதுடைய அதிகாரம், ஜீசஸ் அத்தாரிட்டி. ஜீசஸ் இஸ் depicted as worthy to take the scroll and open its seals, இல்லையா. அந்த உடைக்கப்பட்ட அந்த முத்திரை தாளை ஆண்டவர் மட்டும்தான் அதை எடுத்து உடைத்து நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதிகாரம், இயேசுவின் அதிகாரம், அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? சகல அதிகாரமும் கொடுக்கும். அதனால தான் உலகத்தில் இயேசு ஆண்டவர் வாழ்ந்த போது அவர் பாவத்தை மன்னித்தார், பிசாசை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார்,
எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அவர் சந்தோஷமாய் வாழ்ந்தார். மூணாவது சொட்டீரியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். சொட்டீரியாலஜிக்கல் அப்படின்னும் போது மனிதத்தன்மை மக்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா சால்வேஷன் இல்லையா. இந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்கு ரட்சிப்பை தருகிறது. அதே போல ரிடம்ஷன் இல்லையா, விடுதலையை தருகிறது. அதே போல இங்கே இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் வர்ஷிப், அவரை தொழுகை செய்வதற்கான காரணங்கள் என்ன? இயேசு தொழுகைக்குரியவர். அவருடைய அதிகாரத்தை நம்ம நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த காலை நேரத்தில் இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அவர்தான் நம்மளை ரட்சிக்கிறார், மன்னிக்கிறார், விடுதலை செய்திருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆடு என்பதை மறந்து போகாமல் தைரியமாக நாம் முன்னேறி சென்று இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும். அதுதான் நம்முடைய தாய் திருச்சபை LCMS. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த காலங்களில் தேவ ஆட்டுக்குட்டி இந்த ஒரு படத்தை அழகாக அவங்க ஆல்டர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது அது எதுக்காகனா அடிக்கப்பட்ட ஆடு, நமக்காய் அடிக்கப்பட்ட ஆடு. அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவ ஆட்டுக்குட்டிக்கு சாட்சியாக வாழ்ந்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கனி கொடுத்து வாழ தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்கு அன்பு செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். ராஜா, இந்த புதிய ஆண்டவர் நாளை தந்திருக்கிற இந்த நாளிலே எங்கள் பயணங்களை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவை செய்ய கர்த்தர் ஆண்டவர் கிருபை தாரும். உடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். குறிப்பாய் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உம்முடைய இறை வார்த்தைக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, இதோ ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலில் இருந்தார்கள். ரோம சக்கரவர்த்திகள் துன்புறுத்துகிற போது நீர் ஆண்டவர் யோவான் வழியாக அசைக்க முடியாத நம்பிக்கை கொடுத்தேன். இயேசு ஒருவரே எல்லா அதிகாரத்திற்கும் ஆண்டவர். அவர் எல்லா அதிகாரத்தை உடைத்து தகர்த்து எறுவார். இதோ இந்த புத்தகத்தை அவரே அந்த சீலெல்லாம் மாற்றுவார், உடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு நாங்கள் இயேசுவை வணங்கும். இந்த உலகத்தில் எங்களுக்கும் நிறைய ஆபத்துகளும் ஆண்டவர் கஷ்டங்களும் துன்பங்களும், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு திருச்சபையில் ஆயர்களுக்கு பிரச்சனை, சபையாருக்கு பிரச்சனை, சபையை எரித்து விடுவது, சபையை கொளுத்து விடுவது, சபையை இடித்து தள்ளுவது, ஆண்டவர் அவங்க மேலே பொய் வழக்கு போட்டு ஆண்டவர் சிறையில் அடைப்பது போன்ற காரியங்கள்லாம் இப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை கட்டவிழ்த்து விடுகிறது. பொதுமக்கள் மட்டும் இல்லை, ஆண்டவர் அரசாங்கமே அதை செய்கிறது என்ற இந்த ஆண்டவர் செய்தியை நாங்கள் கேட்கிற போது வேதனை அளிக்கிறது. இந்த நிலைமையிலிருந்து எங்களை காத்திரலும் ஆண்டவரை உமக்கு சாட்சியாக வாழ தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், சீனா, ரஷ்யா, உக்ரைன் நாடுகள் எல்லாம் சமாதானத்தை தாரும், போர் பதற்றங்களாக மாற்றும். இப்படி தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே, அமைச்சரவைக்காக, இப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். கர்த்தரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் நாள் ஒற்றுமையாக இணைந்து உம்முடைய ஊழியத்தை செய். ஆண்டவர் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை இந்த இறை வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விடுதலை, சமாதானத்தை தார். யாரெல்லாம் ஆண்டவரே வியாதி என்னும் சிறையில், துன்பம் என்னும் சிறையில், கைவிடப்பட்ட என்னும் சிறையில், இதோ உபத்திரவங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சமாதானமாய் ஆண்டவர் விடுதலை அடைய கர்த்தர் கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் வழியாக அவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், வெற்றியை தந்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் உணர்ந்து வாழ கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அன்பர் சாரியும், ஆண்டவர் ஏஞ்சாக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும், சாகோசாரி டீச்சர், அடியனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ரத்த கோட்டையில் மறைத்தோள் இந்த வெயிலின் விஷயத்திலிருந்து குழந்தைகளை எங்களையும் கர்த்தர் காத்தள்ளும். இந்த ஊழியத்தில் நம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கிருட்டும். இந்த நாளின் ஆண்டவர் எல்லா பணிகளையும் பயணிகளையும் ஆசீர்வதி. நாளைய தினத்தில் உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வாதமான கர்த்தர் மே மாதத்தின் முதல் நாளை கண்டு நாங்கள் நன்றி செலுத்த கிருபை தார். விசேஷமாய் இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற ஆசீர்வதியும் எல்லாரையும் ஆண்டவர் வழிநடத்தும். குறிப்பாக நாளைய தினத்தில் ஆண்டவரே, இதோ மே மாதத்தின் முதல் நாளிலே என்னுடைய அருமையான இந்திரா ராஜேந்திரன் அம்மாவுக்காக நான் ஜபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆண்டவரே ராஜேந்திரன் ஐயாவை தந்தீர், பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறீர். நாளைய தினத்தில் அவருடைய அன்பு மகன், ஆண்டவரே இளைய மகன், புதிய
இல்லத்தை கட்டி திறக்க போகிறார் சென்னையில். ஆண்டவரே, அந்த பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, அந்த இல்லத்தை ஆசீர்வதிங்க. இல்லத்தில் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் தங்கியிருந்து இந்த இல்லத்தை நீர் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இது நாங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட நீர் ஆண்டவரே அந்த இல்லத்தை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து பலவீனமாக சுவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாபனப்பள்ளி ஆண்டவர் போதவடத்திற்காக ஜெபிக்கிறோம். பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சாணார் திருச்சபையில் நடைபெற்று கொண்ட VBS ஆண்டவர் காரியங்கள், பலவீனமாக இருக்கிற அமுதம்மா ஆண்டவரே, இப்படி விமலம்மாவுக்காக, எப்படி ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஆண்டவர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் ஆண்டவர் தங்க இருக்கட்டும். மனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக, லதா சிஸ்டருக்காக, ஆண்டவரே சாமுவேல் வர்மனுக்காக நான் ஜெபிக்கிறோம். இதனுடைய அன்புக்குரிய கெனடி டாக்டருடைய அன்பு சகோதரி ஜெயந்தி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறார், கண் நோக்கி பாருங்க, தேவையை சந்திங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் ஆண்டவரே வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துறோம். இது இன்றைக்கு நிச்சயதார்த்த நடைபெற போகின்ற ஆண்டவருடைய பாபண்ணன் அவருடைய அன்பு மகனுக்காக, அருள்தாஸ் ஐயா அவருடைய அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நிச்சயதார்த்த வைபவத்தை ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் கண்கடி அலுத்திரன் திருச்சபையில் நடைபெற போகிற அந்த திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது அதே போல் இன்றைக்கு வேலூரில் ஆண்டவர் சாயங்காலம் நடைபெற போகிறவருடைய கிரேசம்மா, ஆண்டவர் ஜீவா அப்பாவுடைய அன்பு மகன் செல்வின், ஆண்டவரை பிரியாவுடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அந்த திருமணம் ஆசீர்வாதமாக நடைபெறட்டும். தொடர்ந்து இப்படி கிருபை இந்த குடும்பங்களோடு தங்கியிருக்கட்டும், வழி நடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் நாளிலே நம்மளோடு கூட தங்கியிருந்து இயேசுவின் பிரசன்னம் நிறைத்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்கு எத்தனை மணிக்கு சார்? இன்னைக்கு எத்தனை மணிக்கு?